அடுத்த 25 ஆண்டுக்கான வளர்ச்சிப் பாதையை வகுத்துள்ளதாக பிரதமர் பெருமிதம். தேர்தல் வாக்குறுதிகளை முதல் முறையாக அறிவித்த ராகுல் காந்தி. உதகையில் மலர் கண்காட்சிக்கான தேதி அறிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கப்பட்டு 5 மாதங்கள் நிறைவு என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். நாட்டின் வளர்ச்சிக்காக அடுத்த 25 ஆண்டுகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் தற்போதே தயாராக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 75 நாட்களில் மட்டும் 9 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் திட்டங்களை தொடக்கி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் அடுத்த 25 ஆண்டுக்கான வளர்ச்சித் திட்டங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகளிடம் வெறுப்பு மற்றும் கோபம் மட்டுமே இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். எதிர்க்கட்சிகளிடம் பிரச்சினைகள் மட்டுமே இருக்கிறது, அதற்கான தீர்வு அவர்களிடம் இல்லை என்றும் மறைமுகமாக இந்தியா கூட்டணியை சாடிய பிரதமர் இந்திய நாடு அடுத்த 10 ஆண்டுகளில் புதிய உச்சத்தை எட்டும், இது மோடியின் உத்தரவாதம் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆட்சிக் காலங்களில் மக்களுக்கான வளர்ச்சியை கொடுக்காமல் காங்கிரஸ் ஏமாற்றி வந்தது என்றும், ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் மக்களை பாராட்டும் அரசாக செயல்பட்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நடப்பாண்டிற்கான ஔவையார் விருது எழுத்தாளர் பாஸ்டினா சூசேராஜ் என்ற பாமாவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்தன்று ஔவையார் விருது அறிவிக்கப்பட்டு வருகிறது. கல்வி, மருத்துவம், கலை, இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த முன்மாதிரியாக திகழும் பெண்களுக்கு இவ்விருது அளிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டுக்கான விருது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் பாஸ்டினா சூசேராஜுக்கு ஔவையார் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட பெண்களின் வாழ்க்கை குறித்தும் பாலின சமத்துவமின்மை குறித்தும் பல படைப்புகளை இவர் எழுதியுள்ளார். கருக்கு, சங்கதி போன்ற இவரது நாவல்கள் குறிப்பிடத்தக்கவை என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை அணிக்கான நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த அணியின் மாநில செயலாளராக சி. விஜயலட்சுமி, மாநில இணைச் செயலாளராக எஸ்.என். யாஸ்மின், மாநில பொருளாளராக வி. சம்பத்குமார் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல மாநில துணை செயலாளர்களாக விஜய் அன்பன் கல்லணை, பிரபு ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அப்பணிகளை கவனிக்க உறுப்பினர் சேர்க்கை அணி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் கட்சியினரோடு இணைந்து மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்றும் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் உடல் அவர் பயன்படுத்திய பொம்மை, புத்தகம் உள்ளிட்டவற்றோடு அடக்கம் செய்யப்பட்டது. புதுச்சேரியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென காணாமல் போனார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வீடு வீடாக சென்று காவல்துறையினர் தேடி வந்தனர். சந்தேகத்தின் அடிப்படையில் 4 பேரை பிடித்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் சிறுமியின் உடல் அவரது வீட்டின் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக 2 பேரை கைது செய்து விசாரணை செய்ததில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து பின்னர் கால்வாயில் வீசியது தெரியவந்தது. சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு பிறகு சிறுமியின் உடல் இடுகாட்டிற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சிறுமி பயன்படுத்திய பொம்மைகள், ஆடைகளையும் வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. காண்போரை கண்கலங்கச் செய்தது. அப்போது போதைப் பொருளை தடை செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வடமாநிலத்தவர்கள் குழந்தைகளை கடத்துவது போன்று பரவும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், சந்தேகப்படும்படியான நபர்களின் நடமாட்டம் இருந்தால் காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், தமிழகத்தில் எங்கும் குழந்தை கடத்தல் நடைபெறவில்லை என தெரிவித்தார். தேவையில்லாமல் பரவி வரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். தன்னுடைய சொந்த எண்ணிற்கும் அழைத்து சந்தேகப்படும் நபர்கள் குறித்து புகார் அளிக்கலாம் என்றும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் குழந்தைகள் கடத்தப்படுவது போல் போலியான செய்திகள் பரப்பப்படுவதாகவும், இதுபோன்று போலி செய்திகள் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் எச்சரித்துள்ளார்.
பாரத ஸ்டேட் வங்கி மீது ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. ஏடிஆர் எனப்படும் அச்சங்கம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தேர்தல் பத்திரம் குறித்த ஆவணங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாரத ஸ்டேட் வங்கி பின்பற்றவில்லை என்று தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத எஸ்பிஐ வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. வழக்கு விசாரணையின் போது தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்கள் இருக்கிறது என கூறிய பாரத ஸ்டேட் வங்கி தற்போது அவகாசம் கோரியிருப்பது சட்டவிரோதம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு மார்ச் 11ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கப்பட்ட 5 மாதங்கள் எட்டிய போதும் அது எப்போது நிறுத்தப்படும் என்பது தெரியாமலேயே காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. மக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியிருக்கும் நிலையில் உணவு, குடிநீர் என அத்தியாவசிய பொருட்கள் எட்டாக்கணியாக மாறியுள்ளன. எனினும் பல்வேறு நாடுகள் காசா மக்களுக்கு உணவு, மருந்து உள்ளிட்டவற்றை வழங்கி வருகின்றனர். அதன்படி விமானத்திலிருந்து பாராசூட் மூலமாக உணவு, மருந்து உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. இதனிடையே ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்த இஸ்ரேலியர்களுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். ஹமாஸ் படையினரிடம் பிணை கைதிகளாக உள்ளவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என அவர்கள் போராட்டம் நடத்தினர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் யூபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்திய மும்பை இந்தியன்ஸ் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் 2 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்தது. இருப்பினும் கேப்டன் ஹர்மன்பிரீத் மற்றும் நட்சீவர் நிதானமாக விளையாடி ரன்களை உயர்த்தினர். அதன்பின் வந்தவர்களும் அதிரடியாக விளையாட அந்த அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 160 ரன்களை சேர்த்தது. 161 என்ற இலக்குடன் களமிறங்கிய யூபி வாரியர்ஸ் அணி சீரான இடைவேளைகளில் விக்கெட்டுகளை இழந்து திணறியது. இதனால் அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 118 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 42 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. அந்த அணிக்கு இது 4வது வெற்றியாகும். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் நடப்பு ஆண்டு தொடரிலிருந்து குஜராத் ஜெயின்ஸ் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஹர்லின் தியோல் விலகியுள்ளார். யூபி வாரியர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது காயமடைந்த அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். கால் முட்டியில் காயமடைந்துள்ள அவர் தற்போது விளையாட முடியாத நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் நடப்பாண்டு மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் இருந்து அவர் விலகியுள்ளார். குஜராத் ஜெயின்ஸ் ஆல்ரவுண்டரான ஹர்லின் தியோல் நடப்பாண்டு தொடரில் பெரிதாக ஜொலிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பதிலாக அந்த அணியில் பார்த்தீவ் ஃபுல்மாலி இணைக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் ஒரு மாநில அரசின் முதல் OTT தளத்தை கேரள அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. சி ஸ்பேஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த OTT தளத்தில் தற்போது 35 திரைப்படங்களும் 6 ஆவணப்படங்களும் ஒரு குறும்படமும் இடம்பெற்றுள்ளன. ஒரு படத்தை பார்க்க 75 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அத்துடன் அரசு குறித்த காணொலிகளும் இந்த OTT தளத்தில் இடம்பெற்றுள்ளன என கூறப்படுகிறது. கேரளாவின் கலாச்சாரத்துறை மற்றும் கேரள திரைப்பட அமைப்பு இணைந்து இந்த OTT தளத்திற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்தியாவிலேயே ஒரு அரசாங்கத்தால் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள OTT தளமாக சி ஸ்பேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட 2984 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்களிடம் வரும் 10ஆம் தேதி முதல் நேர்காணல் நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் அதற்காக விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது. மொத்தம் 2984 பேர் விருப்பமனு அளித்துள்ளதாக கட்சித் தலைமை தெரிவித்துள்ளது. இவர்களிடம் வரும் 10ஆம் தேதி முதல் நேர்காணல் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி நாளான நேற்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு TR பாலு, தென் சென்னைக்கு தமிழச்சி தங்கபாண்டியன், நீலகிரிக்கு R ஆசா, கள்ளக்குறிச்சிக்கு கௌதம சிகாமணி ஆகியோர் விருப்பமனு அளித்தனர். இவர்கள் அனைவருமே அந்தந்த தொகுதிகளின் தற்போதைய எம்பிக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி ஆகியோர் சார்பில் அவரவர் ஆதரவாளர்கள் விருப்பமனு அளித்துள்ளனர்.
மதுரை அருகே கருவில் உள்ள குழந்தைகளை பாலினம் கண்டறிவதோடு மட்டுமின்றி பெண் குழந்தைகள் என்றால் கருவை கலைத்து வந்த செவிலியரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை சிக்கந்தர் சாவடியைச் சேர்ந்த முன்னாள் அரசு செவிலியர் காந்திமதி விருப்பு ஓய்வு பெற்றுள்ளார். அவர் தன்னிடம் வரும் கர்ப்பிணிகளுக்கு வயிற்றில் வளரும் குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிந்து வந்திருக்கிறார். அதன்படி சிவகங்கையைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் இவரை அணுகிய நிலையில் வயிற்றில் வளர்வது பெண் குழந்தை என அறிந்து கருக்கலைப்பு செய்திருக்கிறார். இதனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன நிலையில் அரசு செவிலியர் தவறாக கருக்கலைப்பு செய்தது காரணம் என தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் காந்திமதி அரசு செவிலியர் பணியிலிருந்து விருப்பு ஓய்வு பெற்று இந்த சட்டவிரோத செயலில் கடந்த 5 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருவது தெரியவந்தது. நாமக்கல் மாவட்டத்திற்கு போதை மாத்திரைகளை கொரியரில் அனுப்பி வைத்த முக்கிய குற்றவாளி குஜராத்தில் கைது செய்யப்பட்டார். வெப்படை மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் உள்ள கூலி தொழிலாளர்கள் வலி நிவாரணிகளை நீரில் கரைத்து ஊசி மூலமாக நரம்புகளில் செலுத்தி போதை அடைவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சாமுண்டூர் பகுதியில் கட்டட தொழிலாளிகள் தாங்கள் பயன்படுத்திய ஊசிகளை மயான பகுதியில் வீசி செல்லும்போது அவர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் உட்பட 15 நபர்களை கைது செய்தனர். இதையடுத்து இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளி குஜராத் மாநிலத்தில் இருந்ததை அறிந்த காவல்துறையினர் விமானம் மூலமாக அங்கு சென்று அங்கு பதுங்கியிருந்த சித்திக் சௌத்ரி என்ற தினேஷ்குமாரை கைது செய்து தமிழகத்திற்கு அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் வலி நிவாரண மாத்திரைகளை குஜராத் மாநிலத்தில் பெற்று கொரியர் மூலமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். சீஸ் பண்ணியிருக்கிறது டெப்பண்டடால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வலி நிவாரணியாக மருத்துவர்களோட பரிந்துரையின் அடிப்படையில் சில நோயாளிகள் அவங்க மட்டும் எடுத்துக்கக்கூடியது. போல ஸ்கூலில் டீச்சர்ஸ் அண்டு ப்ரொஃபஸர்ஸ் ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுக்கு தனி கவுன்சிலிங் கொடுத்து அதிலிருந்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு எதிராக கோவையில் பாஜகவினர் வாழைப்பழ போராட்டம் நடத்தினர். பிரதமரை விமர்சித்து திமுகவினர் வடை சுட்டு போராட்டம் நடத்தி வருவதற்கு எதிராக பாஜகவினர் வாழைப்பழ போராட்டத்தை கையில் எடுத்தனர். முதலமைச்சரின் படம் கொண்ட முகமூடி அணிந்து வாழைப்பழம் வாங்கிய பாஜகவினர் திமுக மற்றும் முதலமைச்சருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் முதலமைச்சர் நிறைவேற்றவில்லை என்றும் மக்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாழைப்பழத்தை கொடுத்ததாகவும் பாஜகவினர் முழக்கம் எழுப்பினர். மேலும் மக்களுக்கு வாழைப்பழம் கொடுத்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபடவிருந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். மக்கள் நலனுக்காக திமுக அரசு எதுவும் செய்யாமல் தற்போது நீங்கள் நலமா என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட புது திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது. அதுக்கு நிதி அதுக்கு அதனால அந்த திட்டம் நிறைவேற போறதில்லை. ஆக எதுவுமே செய்யல. இன்னைக்கு நீங்க நலமான்னு கேட்கிறாரு. மாணவர்கிட்ட கேட்டிருக்கணும், மீனவர்கிட்ட கேட்டிருக்கணும், போராடுற ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை அரசு ஊழியர்கிட்ட கேட்டிருக்கணும். நீங்க நலமான்னு கேட்டிருந்தா நாங்க எப்படியா நலமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களாம் ஆள் செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி நலமான்னு 4 பேரை விட்டு பேச விட்டு. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 22ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக கூட்டணி தலைவர்களுடன் இணைந்து பரப்புரை செய்யவும் திட்டமிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தனது பரப்புரையை தொடங்கிவிட்டார். முக்கியமாக இம்முறை தமிழகத்தின் மீது அவரின் கவனம் வழக்கத்தை விட அதிகரித்திருக்கிறது. இந்த ஆண்டில் மட்டும் 4 முறை தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வந்திருக்கும் நிலையில் தற்போது 5வது முறையாக மார்ச் 22ஆம் தேதி தமிழகத்திற்கு அவர் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முழுக்க அரசியலுக்காக தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி டெல்டா பகுதிகளில் நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்று தகவல்கள் கூறுகின்றன. அரசியல் ரீதியாக பிரதமர் மோடியின் இந்த வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிந்தியாவில் கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு பாஜக பல்வேறு வியூகங்களை வகுத்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமருடைய பயணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கை கொடுக்கும் என அக்கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் 10,158 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட 800 மெகாவாட் மின்திறன் கொண்ட வடசென்னை 3வது அனல் மின் நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அனல் மின் நிலையம் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், K.N. நேரு, தங்கம் தென்னரசு, R. காந்தி, ஆட்சியர் பிரபுசங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
குறைந்த எரிபொருளை பயன்படுத்தி அதிக மின்திறன் உற்பத்தி செய்யும் வகையில் இந்த அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மிக உயர் அனல் மின் நிலையமான இதில் 450 கிராம் நிலக்கரியினை கொண்டு 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பம் அமைந்துள்ளது. இந்த திட்டத்தில் குறைவான நிலக்கரி பயன்படுத்தப்படுவதால் கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு 25 முதல் 30 விழுக்காடு வரை குறைகிறது. மக்களவைத் தேர்தலில் வாக்குகள் பதிவான ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். அந்த மனுவில் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி இடம்பெறுவதற்கு எதிரான சட்டம் திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இன்றும் வட இந்திய மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே திரும்ப வேண்டும், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுள்ளு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற அச்சம் பொதுமக்களால், கட்சி சார்பற்ற அமைப்பினரால் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முக்கியமான கோரிக்கை. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு துரோகம் செய்வதாக காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் விமர்சித்துள்ளார். மேலும் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் 100 இடங்களில் வரும் மார்ச் 10 மாபெரும் ரயில் மறியல் போராட்டமும், மார்ச் 15ஆம் தேதி திருவாரூரில் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதோடு டெல்லியில் போராடும் விவசாயிகளை அழைத்து மத்திய அரசு பேச மறுப்பது கண்டிக்கத்தக்கது எனவும், துப்பாக்கியை வைத்து விவசாயிகளை சுட்டுத் தள்ளுவதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் காவிரி மட்டுமின்றி பாலாற்றில் அணை கட்டும் ஆந்திர அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரையிலும் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை எனவும் அவர் பேசியுள்ளார். காவிரியில் தமிழக அரசு தொடர்ந்து துரோகம் இழைக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார். மத்திய அரசாங்கம் மறைமுகமாக கர்நாடகாவிற்கு துணை போகிறது. அதை தட்டி கேட்கிற பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் அச்சப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறார். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசின் கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், நீட், IIT போன்ற மத்திய அரசு போட்டித் தேர்வுகளை தமிழக மாணவர்கள் திறம்பட எதிர்கொள்ள முடியாத நிலையில் உள்ளதால் தமிழகத்தில் மத்திய கல்விக் கொள்கையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என சென்னையைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். மற்ற மாநிலங்களில் தேசிய கல்விக் கொள்கை அமலில் இருக்கும் நிலையில் தமிழக மாணவர்களின் நலனை கருதி மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்று பயிற்று மொழியில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் மட்டுமே நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அடைய முடியும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தமிழகத்தில் NCERT பாடத்திட்டத்தை அமல்படுத்த கோரி 2022ஆம் ஆண்டு இதே மனுதாரர் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியது. அதே கோரிக்கையை வேறு விதமாக கூறி புதிய வழக்கு தாக்கல் செய்ததுடன் ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்கை மறைத்துள்ளதாக கூறி இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு முதல் முறையாக மாவட்ட வருவாய்த்துறை அடங்கிய குழு காட்டுப்பட்டூர் கிராமத்தில் நிலங்களை பார்வையிட்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் பரந்தூர் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கி 2வது பசுமை விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளை மத்திய மாநில அரசுகள் தொடங்கியுள்ளன. இதற்கிடையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதற்கட்டமாக பொடாவூர் ஊராட்சியில் உள்ள 93 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக அரசு வெளியிட்டிருந்தது. இதற்கு ஆட்சேபனை எழுந்த நிலையில் காரை பகுதியில் நிலம் எடுப்பது குறித்தும் நிலம் எடுப்பு அலுவலகம் மண்டலம் 3 தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆவணங்கள் அடங்கிய புத்தகங்களோடு காட்டுப்பட்டூரில் அதிகாரிகள் நிலங்களை பார்வையிட்டு வருகின்றனர்.
உதகையில் நடைபெறும் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சி மே 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் ஆண்டுதோறும் கோடை திருவிழா களை கட்டும். அந்த வகையில் நடப்பாண்டும் கோடை விழாவுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து செய்து வருகிறது. இதனிடையே உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அருணா, மலர் கண்காட்சி மே 17ஆம் தேதி முதல் மே 22ஆம் தேதி வரையும், குன்னூர் பழக் கண்காட்சி மே 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையும் நடைபெறும் என அறிவித்தார். தேர்தல் நேரம் என்பதால் ரோஜா கண்காட்சி உள்ளிட்ட நிகழ்வுகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். 17th இருந்து 22nd வரைக்கும், 17th of May to 22nd May வரைக்கும் ஒரு 6 நாட்கள் மலர் காட்சியும், நம்மளோட சிம்ஸ் பார்க்ல ஒரு 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி மே வரைக்கும் ஒரு ஃப்ரூட் பழக்காட்சியும் நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கெட்டுப்போன 10 கிலோ மீன்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடந்த சில நாட்களாக பாம்பரிலிருந்து ராமேஸ்வரம் தினசரி மீன் மார்க்கெட்டிற்கு கொண்டுவரப்படும் மீன்கள் கெட்டுப்போனதாகவும் ரசாயனம் கலந்திருப்பதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ராமேஸ்வரம் தினசரி மீன் மார்க்கெட்டில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மீன்களை ஆய்வு செய்தனர். அப்போது கெட்டுப்போன 10 கிலோ மீன் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. மேலும் மீன்களில் ரசாயனம் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக 3 மீன்களை பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விமான பயிற்சி மையத்தில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு விமானிகள் பயிற்சி எடுக்கும் சிமுலேஷன் செய்முறை போர் விமானத்தை அவர் ஓட்டினார். கிராஸ்னோடார் ராணுவ விமான பயிற்சி மையத்தில் இருந்த விமானிகளுடன் புட்டின் கலந்துரையாடினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அங்குள்ள மகளிர் விமானிகளுக்கு பயிற்சி முடித்த சான்றுகளையும் அவர் வழங்கியுள்ளார். ஆப்கானிஸ்தான் பேட்டர் நூர் அலி ஜர்ரான் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அவருக்கு வயது 35. ஆப்கானிஸ்தான் அணிக்காக 2 டெஸ்ட், 51 ஒருநாள், 22 T20 போட்டிகளில் விளையாடியுள்ள ஜார்டன் 1930 ரன்களை சேர்த்துள்ளார். 11 அரை சதங்கள் மற்றும் 1 சதத்தை அவர் விளாசியுள்ளார். உள்ளூர் போட்டிகள் மற்றும் லீக் போட்டிகளில் விளையாட ஜார்டன் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள ஜார்டனுக்கு சக வீரர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு இன்னும் இறுதியாகாத நிலையில் அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக ஏற்கனவே தொகுதி ஒப்பந்தத்தை இறுதி செய்துவிட்டது. ஆனால் காங்கிரஸ், விசிக, மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு இன்னும் இறுதியாகவில்லை. பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றுள்ள டி.ஆர். பாலு, கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஆர். ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் மதிமுகவிற்கு 1 மாநிலங்களவை மற்றும் 1 மக்களவை தொகுதி உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ், விசிகவிற்கு 1 நாட்களில் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபக்தர்களின் சிவாலய ஓட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆண்டுதோறும் சிவபக்தர்களின் சிவாலய ஓட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி குமரி மாவட்டத்தில் உள்ள முன்சிறை மகாதேவர் கோயிலிலிருந்து தொடங்கிய இந்த ஓட்டம் 12வது சிவாலயமான திருநட்டாலம் பகுதியில் உள்ள சங்கரநாராயணர் கோயிலில் முடிவடைகிறது. கன்னியாகுமரி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சிவபக்தர்கள் ஏகாதசி நாளில் விரதமிருந்து ஓட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவராத்திரி தினத்தையொட்டி நடைபெறும் இந்த ஓட்டம் குமரி மாவட்டத்தை தவிர வேறெங்கும் நடைபெறாது என்பதால் வரலாற்று சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது. கூட்டம் நிறைய இருக்கு, போனன்ற போடி கூடுதலாக தான் இருக்கு. இது பெண்களுக்கு நவராத்திரினா ஆண்களுக்கு சிவராத்திரி. இது ஒரு முக்கியத்துவமாயிட்டு ரொம்ப காலமாயிட்டு இந்த 12 கோயில், இந்த 12 ராசிக்குப்படி எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாகவே நடக்கு எல்லா விசேஷங்களும். இனி மேலே கொண்டு நடக்கணும். மேலும் ஆளுகள் மக்கள் கூடிக்கிட்டே தான் இருக்காங்க. நாங்கள்லாம் முன்னாடி போதில் ஒரு 5-6 ஒரு 60 பேர் 70 பேர்னா அப்படி தான் இருந்தாங்க. இன்னைக்கு காலகட்டங்களில் எவ்வளவோ பேர் கூட்டிட்டாங்க.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பூம்புகார் சுற்றுலா தலத்தில் இருக்கும் தொல்லியல் அகழ்வைப்பகத்தில் 1ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான பொருட்களின் படிமங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பூம்புகார் நுழைவாயில் அருகே அமைந்துள்ள இந்த தொல்லியல் அகழ்வைப்பகத்தில் வரலாற்று சான்றுகள் பல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய வீட்டு உபயோகப் பொருட்கள், அணிகலன்கள், சுடுமண் மற்றும் கருங்கல்லால் செய்த பாத்திரங்கள், சங்ககால செங்கற்கள், சோழர் கால படகுகளின் மாதிரிகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புத்தர் சிலைகள், சீனா ரோமானியர்கள் வருகைக்கு பிறகு பயன்படுத்திய குடுவைகள், நாணயங்களும், சுமார் 2.5 கோடி ஆண்டுகளை கடந்து கல்லாக மாறிய கிளிஞ்சல் படிமங்களும் வைக்கப்பட்டுள்ளன. திமிங்கலத்தின் முள், ஆழ்கடல் மீன்களின் தொகுப்பு என சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த அகழ்வைப்பகத்தை காண பெரியவர்களுக்கு 5 ரூபாய் மற்றும் சிறியவர்களுக்கு 3 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பூம்புகார் சுற்றுலா தலத்தில் சிலப்பதிகார கலைக்கூடம், நிலாமுற்றம், பளிங்கு மண்டபம், ஒற்றைக்கல் தூண் உள்ளிட்ட இடங்களை காண ஆர்வம் காட்டும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் இந்த தொல்லியல் அகழ்வைப்பகத்தின் மீது அக்கறை காட்டுவதில்லை என்பது வருத்தத்திற்குரிய உண்மை. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. ஏழை எளியோருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு உருளைக்கு 300 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் நடந்த இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது அடிப்படை சம்பளத்தில் 46 விழுக்காடாக இருக்கும் அகவிலைப்படி 4 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டு 50 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி வழங்கப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 1 கோடி மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். மத்திய அரசு பணி ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு காரணமாக அரசுக்கு கூடுதலாக 12,869 கோடி ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து படி, வீட்டு வாடகை படி உள்ளிட்டவையும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பாஜக தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணி மீண்டும் அமைக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் சந்தித்து பேசினார். கூட்டணி குறித்துதான் பேசியிருப்பார் என தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. தெலுங்கு தேசம் கட்சியினர் சிலர் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக கூறியுள்ளனர். இதனிடையே இந்த சந்திப்பு கூட்டணியை உறுதி செய்துள்ளது என ஆந்திர அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த தெலுங்கு தேசம் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது.